இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழாவில் இந்தியாவை இந்து நாடாக ஆக்கணுங்கிறதான் மிகப்பெரிய அவங்களுடைய ஆசை அஜெண்டா எல்லாமே. அது மெஜாரிட்டி இல்லாத பட்சத்தில் நடக்காமல் போயிடுச்சு. அப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷனை நம்ம முற்றிலுமாக அதை தள்ளி விட்டுட்டு நம்ம வேற ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா அது இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் சட்டமாக்குறதுக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்குது. அப்படிங்கும்போது இதை இவங்க ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி தான் போக வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி என்னென்னா, அவங்க நேரடியாக எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய மண்டல அமைப்பாளராக இருக்காருன்னா அவர்கிட்ட நீங்கள் விசிட்டிங் கார்டு வாங்கிட முடியுமா? விசிட்டிங் கார்டே இருக்காது அவர்கிட்ட. ஒரு சர்வசாதாரணமாக ஏதோ ஒரு பகுதிகளில் வேலை பார்த்துட்டு இருப்பார். அரசு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு அந்த வேலையை செய்வாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஸ்கீமை இப்போ இந்த வழியில் போய் அவங்க நினச்ச விஷயத்தை பண்ணுவோம். இதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போகிறோம், இடஒதுக்கீடை காப்பாற்ற போகிறோம், இடஒதுக்கீடு அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசி அது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் ஃபுல் மெஜாரிட்டி வர்றப்ப அடுத்து கை வைப்பாங்க.